வணக்கம். இன்றைய முழு நிலாநாள் கருத்தரங்கு ஜனாதிபதி தேர்தலும் பொது வேட்பாளரும் தொடர்பாக உங்களுடைய வளவாளர் புதுடெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய MA மாணவன் மாசன் அவர்கள் நிகழ்த்த உள்ளார். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் இந்த உரையரங்கை நாங்கள் இடையில் பல தடவை 2 மாதங்களுக்கு மேலாக நிகழ்த்த முடியாம போனது. அதுக்கான அடிப்படை காரணம் இந்த என்னுடைய உடல்நிலை, வேலைப்படு, ஒரு வளவாளரை தேடுவதில் எங்களுக்கு இருந்த நெருக்கடி. அதனால் அந்த 2 மாதங்கள் அந்த விடயத்தை தவிர்க்க முடியாமல் ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் அதை செய்யறதுக்கு இப்ப மகாசேனன் முன் வந்திருக்கிற இதை மாதிரி என்னுடைய மாணவர்கள் முன் வருவார்களாகத்தான் நாங்கள் இதை உண்மையில் ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் ஒவ்வொரு முழு நிலா நாள் கருத்தமர்வையும் நாங்கள் செய்ய வேண்டும். என்றால் வெளியே இருக்கிற புறச்சூழல்கள் எங்களுக்கும் எங்கள் மீதான தேவையற்ற விமர்சனங்களுக்கும் ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அரசு அறிவியல் என்பது தன்னுடைய இருப்பை சரியான முறையில் சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை சமூகத்தில் இருப்பவர்கள் முன் நகர்த்தவில்லை என்பதற்காக நாங்கள் எந்த உரையாடலையும் செய்ய முடியாமல் இருக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படைகளுக்குள் நாங்கள் இயங்க வேண்டும். இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை என்னுடைய மாணவர்கள், எங்களுடைய அரசு அறிவியல் துறை மாணவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த வாய்ப்புக்குள்ளே வளவாளர்களாக வருகை தந்து உரைகளை தயார் செய்து முதன்மைப்படுத்துவது நல்லது. நிரந்தரமான இருப்பு என்பது எல்லாருக்கும் இல்லை. அதனால் இப்ப நான் தொடர்ச்சியாக இந்த உரையரங்குகளை முதன்மைப்படுத்துவதை விட என்னுடைய மாணவர்கள் முதன்மைப்படுத்தினால் எனக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியமும் அதனுடைய இருப்பும் எனக்கு முதன்மையானதாக இருக்கும். அந்த அடிப்படையிலான ஒரு கோரிக்கையை இங்கே வருகை தந்திருக்கிறவர்களிடம் வச்சுக்கொண்டு அப்படியான வாய்ப்பை நீங்கள் யாரிடமும் அடையாளம் காண முடியும் என்று அவர்களை முன்னிறுத்துங்கள். அது ஒரு ஆரோக்கியமான உரையாடலாக இருக்கும். அதற்காக பலவீனமான உரையாடல் களங்களை உண்மையில் அரசு அறிவியல் துறை ஏற்றுக்கொள்ளாது. இது எங்களுடைய முக்கியமான ஒரு பணி என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவது உண்டு. ஆனாலும் எங்களுடைய பணி நாங்கள் செவ்வனே செய்யப்படுதல் என்பது அவசியமானது உண்டு. அதன் மீது புரிதல் இல்லாதவர்களுடைய விமர்சனங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவை அந்த அடிப்படையில் இன்று அதிக எதிர்பார்ப்பை கொண்டது, அதிக தேவைப்பாடுடையது, பல்வேறுபட்ட வாதங்களும் பிரதிவாதங்களும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் முறைமை அரசியல் அமைப்பு ரீதியாக நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது எங்களுக்கு. அதை நாங்கள் பல தடவை பயன்படுத்துவதற்கு முயற்சித்திருந்தோம். ஆனால் எல்லா முயற்சிகளும் பெருமளவுக்கு தோல்விகரமானதா அல்லது கைவிடப்பட்டது ஒன்றாகவே. இந்த முறை கொஞ்சம் அதிகம் மக்களால், சாமானியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அல்லது அவர்கள் அதனை நோக்கி அசைகின்ற ஒரு இயல்பூக்கம் ஒன்று காணப்படும். அதனால் இன்றைய உரையரங்கு உண்மையில் எங்களுக்கு முக்கியமானது. அது மட்டுமில்லாமல் இந்த உரையரங்கினுடைய பதிவு நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வோம். அதுவும் சில வேளைகளில் எங்களுக்கு நிறைய வாய்ப்பை அல்லது எங்களுடைய எண்ணங்களினுடைய புரிதல்களை சமூகத்தோடு இந்த கொண்டு செல்வதற்குரிய ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டு உண்மையில் மாசன் இதுக்கு முன் வந்ததற்கு உண்மையிலே நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்பை அவர் ஊடகத்தளத்தில் அவருடைய பதிவுகள், அவருடைய கட்டுரைகள், மற்றது அவர் சார்ந்து பல்கலைக்கழகத்தோடு அவர் வருகை விரிவுரையாளராக, உதவி விரிவுரையாளராக இருந்த காலப்பகுதிகள் வெளிப்படுத்திய அம்சங்களுக்கு கூடாக ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு சூழல் சமூக மட்டத்தில் நிலவுகிறது. அப்ப அது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம், எங்களுடைய துறைக்கு ஒரு ஆரோக்கியம். ஒரு தனி மனிதன் தோப்பாவதில்லை என்பது உண்மை. அந்த அடிப்படை உண்மையில் நான் எப்போதும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நான் ஒரு தனி மனிதனாக இல்லாமல் இவ்வாறு ஒரு பெரிய கூட்டம் எனக்கு வேணும் என்று நான் நினைப்பதுண்டு. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய உரையரங்கை தொடங்குமாறு அன்போடு மாசனனை வேண்டியிருக்கிறேன். நன்றி.
நன்றி சார். இன்றைய சித்திரை பௌர்ணமி இந்த தினத்துல இன்றைய முழுநிலா நாள் சமகால அரசியல் கலந்துரையாடல்ல குறிப்பாக சமகால அரசியல் பேசுபொருளாக தமிழ் தேசியத்தின் சமகால அரசியல் பேசுபொருளாக உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு பிரதான எடுகோலை வச்சுக்கொண்டு நான் இன்றைய உரையாடலை நகர்த்தலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நான் ஒரு சில வரையறைகளை அதுக்குள்ள தொடர்ச்சியா உரையாடலாம் நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற சித்தாந்த பரிமாணம், அடுத்தது பொது வேட்பாளர் தொடர்பான இருக்கிற சதி கோட்பாடுகள், தொடர்ச்சியாக பொது வேட்பாளர் தெரிவை கையாள வேண்டிய முறை என்ற எனது அனுபவத்தையும் குறிப்பிட்டு கடைசியா கலந்துரையாடலுடன் நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை நகர்த்துவோம் என்று யோசிக்கிறேன். குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான சித்தாந்த பரிமாணம் என்பது நாங்கள் அது சொல்வாக சரியான புரிதல் கொண்டுள்ளோமா என்றதுல பலமான கேள்விகள் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய ஒரு சித்தாந்த பரிமாணம் என்பது 2010களுக்கு பிறகுதான் ஒரு பொது உரையாடல் தளத்தை பெற்றிருந்தது. குறிப்பாக எங்கள்ட அடிக்கடி எங்களுடன் உரையாடுகின்ற மூத்த தமிழ் அரசியல் ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர் மூனா திருநாவுக்கரசர் தான் 2010களில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய ஒரு கருத்தாள முன்வைச்சவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட எனக்கு அந்த அது சொரவான ஒரு எண்ணம் எப்படி இருக்கு என்றால், கிட்டத்தட்ட 2015களில் நான் 2010களில் எனக்கு அந்த அரசியல் சார்ந்த அதிக ஈடுபாடு காணப்படவில்லை. ஸோ 2015களில் நான் அது சார்ந்த ஒரு ஈடுபாட்டில் இருக்கிற காலப்பகுதியில் 2015ல தினக்குரல்ல ஒரு கட்டுரை வாட்சி ஞாபகம் இருக்குது. குறிப்பாக அந்த ஆரம்ப பகுதி அப்படிதான் இருக்கும். அதாவது 2010களில் எழுதப்பட்டதுதான் மீள பதிப்பு செய்கிறேன் என்ற ஒரு குறிப்போடு தான் அந்த கட்டுரை வந்திருக்கும். ஏனென்றால் 2010 உரையாடப்பட்ட பகுதி 2015 மீளவும் திருநாவுக்கரசரால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றின ஒரு உரையாடல் என்றது முன்வைக்கப்பட்டு எங்கள் தமிழ் தேசிய பரப்புக்குள்ள உரையாடலுக்கு முன்வைக்கப்பட்டது. எனினும் 2010ஆம் ஆண்டுல சரி 2015களிலும் சரி அது போதிய கவனத்தை எங்களோட தமிழ் அரசியல் பரப்புல பெற்றிருக்கவில்லை. அல்லது தமிழ் அரசியல் பரப்பு என்பது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு பெரிய விமர்சனங்கள் சமகாலங்கள்ல இருக்கிற விடயம். அதாவது தமிழ் அரசியலுக்கு அறிவியல் தளங்கள்ல சரியான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னு சொல்ற ஒரு தன்மை இருக்குது. ஆயினும் அந்த கைடன்ஸ் உள்வாங்கப்பட்டுள்ளதா என்ற விமர்சனங்களை நாங்கள் இந்த பகுதிகளில் பார்க்கலாம். குறிப்பா 2010ஆம் ஆண்டுலையும் சரி, அதுக்கு 2015லையும் மீளவும் அதே விடயத்தை மீளவும் நினைவூட்ட போதும் ஆயினும் இந்த எங்களோட தமிழ் அரசியல் பரப்பு அதை உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள காணப்படாத தன்மை தான் நாங்கள் பார்க்கிறோம். பிற்பட 2019களில் அது கொஞ்சம் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டு பரப்புக்குள்ள உரையாடப்பட்டிருந்தது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் பேரவையால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு அரசியல் கட்சியுடன் அது சார்ந்த உரையாடல்களை முன்னகர்த்தியிருந்தது. அதே சந்தர்ப்பத்துல ஒரு தமிழ் அதாவது தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட தமிழ் கட்சிகள் ஒரே தளத்துக்குள்ள ஜனாதிபதி தேர்தலை கையாள வேணும் என்ற தளத்துக்குள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம், அன்றைய மாணவ ஒன்றியமும் அது சார்ந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தது. எனினும் 2019ஆம் ஆண்டிலும் அரசியல் கட்சிகள் அதுல போதிய ஈடுபாட்டை காட்டாத சூழல்ல 2019ஆம் ஆண்டும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு சித்தாந்தம் அது சித்தாந்தமாகவே காணப்பட்டதொழியே அது செயற்பாட்டு பரப்புக்குள்ள ஒரு உள்வாங்கக்கூடிய தன்மை காணப்படவில்லை. அந்த சூழல்ல தான் இன்று 2024ஆம் ஆண்டு மீள இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல் முதன்மையான வீச்சை பெற்றிருக்குது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி, அதாவது 2010-15 ஒரு தனி மனிதனாக ஒழுக்கப்பட்ட குரல் 2019களில் ஒரு சில கட்டமைப்புகள் அது சார்ந்த உரையாடலை முன்வைச்சிருந்தினோம். 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இதை அதாவது ஜனாதிபதி தேர்தல் பற்றின உரையாடல்கள்ல முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சியால இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய ஒரு கருத்தாடல் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் இந்த கருத்தை ஆரம்பத்துல முன்வைச்சிருந்தார். அதை தொடர்ந்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் தனது ஆதரவை வழங்கி குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடையும் மேற்கொண்டிருந்தார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான
ஒரு கலந்துரையாடலுக்கான ஏற்பாடையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2024 ஆண்டு அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் அது உயரப்படுற தன்மையை காணப்படுகின்றோம். நாங்கள் இன்று வரைக்கும் தமிழ் பொது வேட்பாளர்ன்றது சித்தாந்த ரீதியாக ஒரு உரையாடல் தளத்தில் தான் காணப்படுகின்றது என்றதை நாங்கள் தெளிவாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. குறிப்பாக என்றால் தமிழ் பொது வேட்பாளர் பற்றின உரையாடல்கள் நாங்கள் பின்னுக்கு பார்க்கப்பட்ட சதி கோட்பாடுகளை பற்றி உரையாடுவோம். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்றது என்னென்றால், அதாவது தமிழ் மக்களிட கொள்கை அளவுல, தமிழ் மக்களிட கொள்கையில, தமிழ் மக்கள் தங்களுக்குரிய ஆணையை, தமிழ் மக்கள் தங்களுக்குரிய பிரதானமான அரசியல் கொள்கையை முன்னிறுத்தி, தமிழ் மக்களிட பிரதானமான அரசியல் கொள்கையை முன்னிறுத்தி ஒருவரை நிறுத்துவதனூடாக தமிழ் மக்கள் தங்கள் ஆணையை தமது தேசியம் சார்ந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு கருத்தியலாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர், அதாவது தமிழ் மக்களின் திரட்சி, தமிழ் தேசியம் என்பது குறிப்பாக குறிப்பிட மண் மக்கள் மாண்பு என்ற திரட்சியைத்தான் நாங்கள் தமிழ் தேசியம் என்ற கான்செப்டுக்குள்ள பார்ப்போம். அந்த தேசிய திரட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு களமாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் நான் இதுல பிரதானமான இன்றைய உரையாடல் இந்த சதி கோட்பாடுகளை சுட்டிக்காட்டுவதாக, சதி கோட்பாடுகளிலிருந்து அது சார்ந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதாகத்தான் இன்றைய உரையாடல்களை நான் முதன்மைப்படுத்த முற்படுகின்றேன். குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக எந்த அளவுக்கு இன்று அது பற்றி உரையாடல்கள் காணப்படுகின்றதோ அந்த உரையாடலுக்குள்ள பாசிட்டிவான பக்கங்களும் இருக்குது, நெகட்டிவான பக்கங்களும் இருக்கு. குறிப்பாக பொது வேட்பாளர் நிராகரிக்கிற தன்மைகளும் காணப்படுகின்றது. குறிப்பாக பொது வேட்பாளர் நிராகரிக்கிற தன்மைகள்ல சில சதி கோட்பாடுகள் என்பது இன்றைக்கு சமகாலத்தில் முதன்மைப்படுகின்றது. அதுல சில விடயங்களை நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றேன். குறிப்பாக இந்த ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தோற்றுள்ளார்கள் என்ற ஒரு விடயம் என்று சமகாலத்துல பொது வேட்பாளர் நிராகரிப்பாளர் முன்வைக்கப்படுற கருத்தாக காணப்படுகின்றது. இரண்டாவது, சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டக்கூடியது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. மூன்றாவது, தமிழ் மக்கள் பிளவுற்றுள்ளமையால் பொது வேட்பாளர் கோரிக்கை சாத்தியமற்றது என்ற கருத்து நிலை முன்வைக்கப்படுகின்றது. நான்காவது, தமிழ் பொது வேட்பாளரின் தோல்வி தமிழ் தேசிய கோரிக்கையின் தோல்வியாக வெளிப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தால் முன்வைக்கப்படுகின்றது. ஐந்தாவது, அதாவது ஒரு டீல் அரசியல், குறிப்பாக தென்னிலங்கை வேட்பாளர் வெற்றிக்கான ஒரு பங்களிப்பாகத்தான் இந்த பொது வேட்பாளர் கருத்தியல் முன்வைக்கப்படுகின்றது என்று சில, அதாவது தமிழ் பொது வேட்பாளர் நிராகரிக்கின்ற தரப்பால் வைக்கப்படுற சில சதி கோட்பாடுகள் இங்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது. இதை நான் ஒவ்வொன்றாக பார்ப்பதனூடாக நாங்கள் பொது வேட்பாளருக்கான நியாயப்பாடுகள் அல்லது பொது வேட்பாளருக்கான தேவைப்பாடு தொடர்பாக நாங்கள் உரையாடலாம் நம்புகிறேன். குறிப்பாக முதலாவது விஷயம், ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தோற்றுள்ளார்கள் என்றதை இந்த சதி கோட்பாட கேட்கும் இந்த வாசிக்கும் போது உண்மையில எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் எந்த அளவுக்கு அரசியல் அறிவு அற்றவர்களாக உள்ளார்களோ என்ற எண்ணங்களை தான் யோசிக்க தோன்றுகின்றது. குறிப்பாக ஒன்று, அவர்கள் அரசியல் அறிவற்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லது பொதுமக்களை ஒரு அரசியல் அறிவற்றவர்களாக அவர்கள் கருதுகிறார்களோ என்ற எண்ணங்கள் தான் குறிப்பாக முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால், அதாவது தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய ஒரு எண்ணமாகத்தான் 2010 இருந்தும் எங்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக நான் சில இது சார்ந்த தேடல்கள்ல 2005 ஆண்டு பயிஸ்கரிப்பின் போதும் இந்த பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல்கள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் ஒரு கருத்து தளத்துக்குள்ள 2010 பிறகுதான் இந்த பொது வேட்பாளர் பற்றியது அதிகம் முதன்மை பெற்ற தொடங்கினது. அதை தாண்டி இந்த பொது வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பாக அவர்கள் 1982 ஆண்டு குமார் பொன்னம்பலம் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டதையும் 2019 ஆண்டு MK ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டதையும் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டு தோற்றுள்ளார்கள் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயல்கின்றார்கள். எனினும் குமார் பொன்னம்பலம் அல்லது MK சிவாலிங்கம் இரண்டு பேருமே தனியன்களாக தமது கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளர்களாகத்தான் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டுள்ளார்கள். தமிழ் வேட்பாளர்கள், அதுல மாற்று கருத்து இல்ல, தமிழ் வேட்பாளர்களாக நின்றார்களே ஒழிய அவர்கள் ஒரு பொது கொள்கையை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பொது கொள்கையை முன்னிறுத்தி தமிழ் தேசிய திரளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தின் திரளாக அவர்கள் பொது, அதாவது அனைத்தும் சிவில் சமூகங்கள் அரசியல் கட்சிகள் என்று ஒன்றிணைந்த ஒரு பொது வேட்பாளராக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கவில்லை. அந்த சூழலில் நான் நினைக்கிறேன் 1982 யாழ்ப்பாணத்துல ஒரு பெருமாறியான வாக்குகளை குமார் பொன்னம்பலம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். 2019 ஆண்டு MK ஸ்டாலின் நிறுத்தப்பட்ட போதும் தெரியும், போன வருஷம் ஒரு தரப்பு
ஒரு சில கட்சிகள் முழுமையாக சயித் பிரேமதாசா அவர்களை ஆதரித்த நேரம், இன்னொரு தரப்பு பைசரிப்பு என்ற தளங்களை தான் அறிவித்திருந்தார்கள் ஒழிய ஒரு பொது வேட்பாளரை ஆதரிக்குமாறு எந்த ஒரு தரப்புமே, சிவில் சமூகங்களோ எந்த ஒரு தரப்புமே, அதாவது இந்த பொது வேட்பாளருக்கான கோரிக்கையை முன்வைச்சு உரையாடல்களை மேற்கொண்ட சிவில் சமூக தரப்பும் சரி, ஒரு பொது வேட்பாளருக்கான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறோம், பொது வேட்பாளர் என்று சிவாலிங்கம் என்ற ஒரு கருத்திலேயே முன்வைக்கவில்லை. சிவாலிங்கம் அவர்கள் தனியனாகத்தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தார். சோ தனியன்களாக எதிர்கொண்ட தேர்தலின் தோல்வியை அதை தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தோற்றுள்ளதாக பிம்பப்படுத்துவது என்பது முற்றுமுழுதாக ஒன்று அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளாத தன்மை, அல்லது அவர்கள் மக்களை மடமையாக்குற தனமாகத்தான் இந்த ஒரு சதி கோட்பாடு. குறிப்பாக ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தோற்றுள்ளார்கள் என்ற கருத்து காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்பது மூல சொல்ற விஷயம் என்னென்றால், அதாவது ஒரு சித்தாந்த ரீதியா தமிழ் மக்களிட ஒரு தேசிய திரட்சியை ஏற்படுத்தும் வகையில தமிழ் மக்களிட ஒரு பொதுமையான கொள்கையை முன்னிறுத்தி ஒரு தமிழ் மக்கள் ஆணையை வலியுறுத்தி தமிழ் மக்கள் ஒரு திரளாக ஒருவரை நிறுத்தி அதற்கு வாக்களிக்கிற ஒரு செயற்பாட்டு பொறிமுறையாகத்தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை அணுகிறோம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் 2024 ஆண்டுலையும் இப்ப ஒரு 2 கட்சிகள் ஆதரிக்குது இல்லாது அதுதான் மற்றவர்கள் எந்த ஒரு செயற்பாட்டு ஒழுங்குலையும் பெறாத போதும் நிச்சயமாக இந்த முறையும் பொது வேட்பாளர் என்பது சம்டைம் இந்த முறை நிலையங்கள்ல இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மட்டும்தான் அதை பற்றி உரையாடி கொண்டிருக்குமா இருந்தால், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால முன்னிறுத்தப்படுற வேட்பாளர் என்பது நிச்சயமாக அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற தனிப்பட்டவருடைய வேட்பாளராக இருக்குமே ஒழிய அது பொது வேட்பாளராக கருதப்பட போறது இல்ல. இரண்டாவது விடயம் சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டக்கூடியது. இது உண்மையில ஒரு நகைப்பான விடயம். வேண்டால் இதை ஒரு சிங்கள தென்னிலங்கை கட்சிகள் இந்த ஒரு கருத்தியலை கூறுமா இருந்தால் வேறு விடயம். ஆயினும் இதை முன்வைப்பது ஆண்டு பார்த்தால் தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற அல்லது தமிழ் மக்களிட பிரதிநிதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்வர்கள்தான் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார். குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டக்கூடிய, அதாவது தமிழ் மக்கள் தமது ஆணையை வெளிப்படுத்துவது சிங்கள மக்கள் மத்தியில ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய செயலாக சித்தரிக்கப்படுகின்றது. குறிப்பாக இதை நாங்கள் ஆழமாக அணுக வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்கள் தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். அதாவது கடந்த காலங்கள் நான் பெருமாறியா கதைக்க விரும்புறது 2009 பிற்பட அரசியல. அதாவது 2010 நாங்கள் அன்றைய இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்களுக்கு நாங்கள் ஒரு மக்கள் ஆணையை கொடுத்திருந்தோம். எங்களுடைய விருப்பாக ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகாவை ஆதரித்தோம். குறிப்பாக நாங்கள் இனப்படுகொலைக்கான ஒரு நீதியை கோருகின்ற சமூகமாக இருந்து கொண்டு இனப்படுகொலை காலப்பகுதியில் இராணுவ தளபதியாக செயற்பட்டிருந்த சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவிப்பு என்பது எத்தகைய ஒரு முரண்பாட்டான வாதம். தொடர்ச்சியாக 2015 ஆண்டு நாங்கள் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம். அதாவது மைத்திரிபால சிறிசேனா இறுதி யுத்த கால பகுதியில் 2009 மே 18 அந்த காலப்பகுதியின் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சராக செய்யப்பட்டிருந்தவர் மைத்திரிபால சிறிசேனா அவர்களே. சோ அவருக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம். 2019 நாங்கள் சயித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம். சயித் பிரேமதாசா பார்த்தோம் என்றால் இன்றைக்கு சயித் பிரேமதாசா கட்சிக்குள்ள பாப்பமா இருந்தால் பல முன்னாள் இராணுவ தளபதிகளை அல்ல முன்னாள் இராணுவ வீரர்களை உள்வாங்குற தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். சோ எங்கண்ட கடந்த காலங்கள்ல நாங்கள் எந்த அளவுக்கான ஒரு ஆதரவை கொடுத்திருக்கோண்டால் சிங்கள பேரினவாதத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய தரப்பினருக்கு ஒரு இணக்கமான அரசியலைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். ஆயினும் அந்த காலப்பகுதியில்தான் எங்கள் நிலங்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு உள்ளப்பட்டது. இன்று வரை நாங்கள் வெடுக்குநாரி மறை விவகாரத்தையோ அல்லது குருந்தூர் விவகாரத்தையோ தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம். இன்று வரை நாங்கள் தினசரி ஏதோ ஒரு வகையில ஆக்கிரமிப்பு நினைக்கிறேன். இன்றும் கூட யாழ்ப்பாணம் பராளி அண்மையுள்ள
பீகாரை சார்ந்த ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக நினைக்கிறேன் இப்போ ஒரு அண்மை ஒரு 6-7 மாதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி அந்த போராட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ நாங்கள் கடந்த காலங்கள் இணக்கமான அரசியலை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் கூட சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பது தொடர்ச்சியாக தனது சிங்கள பௌத்த பேரினவாத அலையைத்தான் என்ன செய்யப்பட்டது, இந்த சிறுபான்மை தேசிய இனங்கள் மீது முழுமையாக வீசியுள்ளது. இதுல எந்தவித மாற்று கருத்துக்கான இடம் இல்லை. ஸோ நாங்கள் இணக்க அரசியலை காட்டும் போதே அவர்கள் எங்கள் மீது இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் என்றால் நாங்கள் அவர்களுடைய இனவாதத்துக்கு அஞ்சி நாங்கள் எங்களுடைய தேசிய ஆணையை வெளிப்படுத்துவது, தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய ஆணையை வெளிப்படுத்துவது என்பது இனவாதத்தை தூண்டும் செயல் என்று கூறிக்கொண்டு நாங்கள் போராடாமல் இருப்பது என்பது எத்தகைய எமது எதிர்கால அரசியலை நெறிப்படுத்தும் என்ற கேள்விக்குரியத்தான் ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அதாவது நாங்கள் இந்த டார்வின் கோட்பாடை நாங்கள் இதில் நோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மனித பரிமாணத்தை பற்றி உயிர் பரிமாணத்தை பற்றி சொல்ற டார்வின் கோட்பாடு இந்த போராட்டத்தை பற்றி தான் முதன்மைப்படுத்துகின்றது. குறிப்பாக டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாடு என்பது மனித இனத்தின் பரிணாமத்தை இயற்கை போராட்டத்தின் விளைவாகத்தான் வெளிப்படுத்தி இருக்குது. குறிப்பாக உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தற்பொழுது இருப்பது போன்றே உருவாகவில்லை. அவை தோன்றும் பொழுது ஏதேனும் ஒரு அமைப்பில் உருவாகியிருக்கலாம். கால வெளியில் பல சிக்கலான வடிவங்களை கடந்து தற்போது தனக்கென ஒரு தனித்துவமான இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. இந்நிலையை இயற்கை போராட்டத்தின் விளைவு என்போம். அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அதாவது மனித பரிமாணம் என்பதும் குரங்கிலிருந்து வந்ததாகவும், அதாவது குரங்குண்ட பரிமாணத்துலதான் எங்களுக்கு குரங்குண்ட சில உருவங்கள் சில வடிவங்கள் தேஞ்சுதான் மனித பரிமாணம் ஏற்பட்டதாகவும் இந்த இயற்கை பரிமாண கோட்பாடு என்பது சொல்கின்றது. இதுல நாங்கள் இயற்கை போராட்டத்துல ஒரு உயிர் நாங்கள் எங்களை நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும் என்றால் நாங்கள் எங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இயற்கை பரிமாணம் சொல்கின்ற விடயமாக இருக்கின்றது. சோ அந்த சூழல்ல நாங்கள் எமது இருப்பை தக்க வைப்பதற்கு மாறி நாங்கள் போராடுவது என்பது இன்னொரு இனம் அதன் இனவாதத்தை தூண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை அல்லது எங்களுடைய வியூகங்களை எங்களது அரசியலை நாங்கள் முடங்க செய்வது எங்களுடைய எதிர்கால இருப்பையே கேள்விக்குறியாக்கும் செயலாகும். இதைத்தான் நான் நினைக்கிறேன் இந்த சதி கோட்பாட்டின் சிங்கள மத்தியில இனவாதத்தை தூண்டக்கூடிய செயல் என்ற ஒரு வாதம் ஏற்படுத்தக்கூடிய நினைக்கின்றேன். அடுத்த விஷயம், தமிழ் மக்கள் பிளவுற்றுள்ளமையால் பொது வேட்பாளர் கோரிக்கை சாத்தியமற்றது. குறிப்பாக இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம், தமிழ் மக்கள் பிளவுற்றுள்ளார்களா அல்லது அரசியல் கட்சிகள் பிளவுற்றுள்ளார்களா என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். நாங்கள் ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் விஷயத்தை சொல்லியிருந்தார், தமிழ் மக்கள் பிளவுற்றுள்ளார்கள், அதால பொது வேட்பாளர் கோரிக்கை என்பது சமகாலத்துல சாத்தியமற்ற என்று சொல்லி அதுல அவற்ற எண்ணம், அதாவது இந்த அதிகம் கண்ணாடியை பார்த்துதான் உரையாடுவர் போல இருக்கு. என்றால் அவருடைய பார்வைக்குள்ள அது பிளவுகள் தான். என்றால் இன்று அரசியல் கட்சிகளுக்கு இடையில நிறைய பிளவுகள் இருக்குது. அதாவது கட்சிகள் பிளவை தாண்டி கட்சிக்குள்ளேயே நிறைய பிளவுகளுக்குள்ளதான் இன்று தமிழ் அரசியல் பயணிக்கின்றது. ஆனா மக்களை பொறுத்தவரை அந்த பிளவுகளுக்குள்ளே இருக்கிறார்களா என்றால் இல்ல. அடுத்தது, தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் பயணத்துக்குள்ள மக்கள் தங்களுடைய பிளவுகளை வெளிப்படுத்தியதில்லை. குறிப்பாக அதாவது சிலர் இந்த நிராகரிப்புக்கான காரணங்களை கூறும்போது சிலர் முன்வைக்கிற விளக்கங்கள் எப்படி இருக்கின்றால், குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தின் அதிகூடிய விருப்பு பார்க்க ஒரு தென்னிலங்கை அரசியல் கட்சியை சார்ந்தவரான் பெற்றுள்ளார். அவ்வாறே கிழக்கு மாகாணத்திலையும் விருப்பு வாக்கல்ல அதாவது தென்னிலங்கை அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் அதிக செல்வாக்க செலுத்தியுள்ளார்கள் என்ற கருத்தில் முன்வைக்கப்படுகின்றது. அது பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசியம் வலுக்கப்பட்டு தென்னிலங்கை கட்சிகளின் பிரதிநிதிகளின் வாக்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டமை காரணம் தமிழ் மக்கள் தேசியத்திலிருந்து பிரபலந்ததல்ல. அதாவது தமிழ் தேசிய முலாம்பட் பூசப்பட்ட கட்சிகளின் ஏமாற்று நாடங்கள், குறிப்பா 2015-19 காலப்பகுதியிலே ஏற்பட்ட அந்த தேசிய அரசாங்கத்துடன் உறவு, அதாவது இதயபூர்வமான ஒரு ஒப்பந்தத்தினூடாக இணைந்து கொண்ட
தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சிகள் என்ற செயற்பாடுகள்லாம் தமிழ் மக்கள்ல அந்த கட்சிகள்ல இருந்து விலக்கி வச்சிருக்கொழிய தமிழ் தேசியத்திலிருந்து விலக்கையில தான் என்னுடைய பார்வையில இருக்குது. குறிப்பாக எழுக தமிழர்கள் என்ற வெற்றியோட சரி, அல்லது என்ன பொத்தி உதரக்கம் பொலிகன் வரையான போராட்டங்கள வெற்றியிலும் சரி, அதைத்தான் நோக்கி நிற்குது. அதை தாண்டி எங்களுடைய சுய பார்வை எங்களுக்கு தெரியும், களத்துல இருந்து பார்க்கிற எங்களுக்கு தெரியும். அதாவது தென்னிலங்கை கட்சிகள் என்ற வேட்பாளர்கள் கூட தமிழ் தேசிய பாடல்கள் ஒழிக்கப்பட்டும் தமிழ் தேசியம் பற்றிய தமிழ் தேசிய தலைவர்களை பற்றிய உரையாடல்களை முன்வச்சும் தான் அவர்கள் வாக்களை செய்திருந்தார்கள். அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்னவெல்லாம் தமிழ் தேசிய முலாம் பூசுறதுக்காக நாடகம் ஆடினார்களோ அத்தனை நாடகத்தையும் தென்னிலங்கை கட்சிகளும் செய்ய தொடங்கிதான் இந்த தென்னிலங்கை கட்சிகள வேட்பாளர் வெற்றி சாத்தியமாயது. சோ அந்த அடிப்படையில தமிழ் மக்கள் பிளவுபடையில தமிழ் கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டிருக்குது. சோ தமிழ் கட்சிகள் தங்களுடைய பிளவுகளை கடந்து இங்க ஒரு இந்த பொது வேட்பாளருக்கான கோரிக்கையை ஒரு உறுதிப்படுத்த வேண்டிய தேவைதான் காணப்படுகின்றது. இங்க தமிழ் மக்களின் பிளவை தமிழ் மக்களுக்குள்ள ஒரு பிளவை சுட்டி காட்டப்பட்டு இதை நிராகரிக்கிற தன்மை என்பது ஒரு அரசியல் கட்சிகளுக்கான மோதலைத்தான் காட்டுது. கிட்டத்தட்ட இந்த பொது வேட்பாளர் பற்றின ஒரு கருத்து நிலையிலையும் இந்த கட்சிகளுக்கு ஒரு மோதல் நிலையை தான் நான் அவதானிக்கக்கூடியதா இருக்குது. குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இப்ப 2 வாரங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய விடுதலை கூட்டணியின் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த பொது வேட்பாளர் பற்றின ஒரு கூட்டத்தை கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்த போதும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து கருத்து கூறிய ஏனைய கட்சி, குறிப்பாக ஜனநாயக தேசிய கூட்டணி கூட அதுல பங்கு பெற்றவில்லை. பிற்பட அது பற்றி ஊடகங்களுக்கு வழங்கின ஒரு நேர்காணல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாங்கள் முன்னரே அதை பற்றி அதுக்கான ஆதரத்துல அறிவித்து விட்டோம். சோ தாங்கள் ஒரு பொது வேட்பாளர் தெரிவு சார்ந்து சிந்திச்சு கொண்டிருக்கிறோம், தாங்கள் ஒரு கூட்டம் போடுவோம் என்ற ஒரு கருத்தாளரை பெற்றுள்ளார். சோ இந்த பொது வேட்பாளர் சார்ந்து கூட அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு பிளவான தன்மை தான் காணப்படுகின்றது. சோ அவ்வாறான சூழல்ல, அதாவது அரசியல் கட்சிகளின் பிளவுகள் இதை சாத்தியமற்றதாக்கும் ஒழிய தமிழ் மக்கள் பற்றி சிந்திப்பவர்கள், தமிழ் தேசியம் பற்றி சிந்திப்பவர்கள், தமிழ் கட்சிகள் பிளவுகளை தாண்டி இதுல ஒற்றுமைப்படுமா இருந்தால் இந்த பொது வேட்பாளர் கோரிக்கை சாத்தியமான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அடுத்தது தமிழ் பொது வேட்பாளரின் தோல்வி தமிழ் தேசிய கோரிக்கையின் தோல்வியாக கருதப்படும். அதாவது இது ஒரு ஒன்றை நாங்கள் சந்திக்க முன்னமே அது பற்றின ஒரு அனுமானங்கள் தோல்வி என்ற ஒரு எண்ணங்களுக்குள்ள பயணிக்கிற தன்மை காணப்படும், அதை நிராகரிக்கிறதுக்காக சொல்ற தன்மை. எனினும் இது ஒரு ராயந்திர முயற்சி. பொது வேட்பாளர் என்பது ஒரு ராயந்திர முயற்சி. அடுத்த தேர்தலை தான் எதிர்கொள்கின்றோம். தேர்தல்ல வெற்றி மட்டும்தான் சாத்தியம் என்றது நிலையானதல்ல. சோ தோல்வி எந்த சந்தர்ப்பத்திலையும் தோல்வி ஒன்றை முழுமையாக அகற்றிவிட போவதில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பொது வாக்கெடுப்பு பற்றி உரையாடுற சூழல்ல நான் ஒரு உதாரணம் சொல்லலாம். 2014ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்துல ஒரு பொது வாக்கெடுப்புக்கு நகர்ந்தார்கள். குறிப்பாக ஸ்கொட்லாந்து சுதந்திரம் சார்ந்து, ஸ்கொட்லாந்து விடுதலை சார்ந்து ஒரு பொது வாக்கெடுப்பு 2014ஆம் ஆண்டு நகர்த்தப்பட்டிருந்தது. அதுல ஸ்கொட்லாந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வெளியேறக்கூடாது என்பதுதான் அங்கு பெரும்பாரியான வாக்களிப்பாக காணப்பட்டது. எனினும் அதை அந்த வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பை நடத்த கோரிய தரப்பு அதை அவ்வாறு தோல்வியாக கருதவில்லை. அதிலிருந்து பாடங்களை கற்றார்கள். எந்த தளத்துல தாங்கள் தோல்வியுற்றோம் என்ற எண்ணங்களுக்குள்ள இருந்து அதை மேலும் மெருகூட்டப்பாதா என்று மீளவும் 2023 மீளவும் ஒரு அடுத்த 2வது பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கை முன்வைக்கிறார்கள். காரணம் 2022ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்து தேர்தல்ல அந்த பிரிந்து செல்ல கோரிய கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. சோ அவர்கள் மீள மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுள்ளார்கள் என்ற தளத்துக்குள்ள பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். சோ தோல்வி என்பது முடிவல்ல. ஆயினும் தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை தோல்வியடைய போவதில்லை என்பதுதான் என்னுடையதும் பல அரசியல் சார்ந்த பார்வையாளர்களதும் எண்ணங்களாக காணப்படுகின்றது. குறிப்பாக கடந்த காலங்கள தேர்தல் முடிவுகள்ல வடக்கு கிழக்குண்ட எத்தகைய பங்களிப்பை ஜனாதிபதியில வழங்கியிருக்கின்ற பார்ப்போமா இருந்தால், கிட்டத்தட்ட நான் இந்த 2019ஆம் ஆண்டும் 2015ஆம் ஆண்டும் தேர்தல் முடிவுகள்ல யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்கள்ல முடிவுகளை பார்க்கும் போதும் கிட்டத்தட்ட 8.52% ஒரு பங்களிப்பை 2019ஆம் ஆண்டும், 2015ஆம் ஆண்டு 8.07% பங்களிப்பையும்
யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்ட தேர்தல் தொகுதிகள் வழங்கியிருக்கு. இதுக்குள்ள நமது சகோதரங்கள் முஸ்லீம் இனமும் பெறும். அதே நேரத்தில் சிங்கள இனங்களும் நாங்கள் திருகோணமலையை தெரிவு செய்யும் போதும் சிங்கள மக்களின் வாக்களும் பெறும். ஆயினும் இதுல நாங்கள் தரவுகளை பார்க்கும்போது குறிப்பா யாழ்ப்பாணத்துல கடந்த காலங்கள்ல கடந்த 2 தேர்தலையுமே 66, 67 வீதத்துக்குள்ளதான் இருக்கின்றது. அப்படித்தான் வன்னியும் சரி, வன்னி 72 அந்த பயணத்துக்குள்ளேயும், மட்டக்களப்பு 75 என்ற ஒரு சதவீதத்துக்குள்ள தான் காணப்படுகின்றது. எனினும் நாங்கள் தென்னிலங்கையில பார்ப்போம் இருந்தால் அநேகமாக அனைத்து மாவட்டமுமே 80க்கு மேலே இருக்குது. இதுக்கு எங்கண்ட தேர்தல் ஏன் எங்கண்ட ஒரு பலவீனமா இருக்கின்றால் நாங்கள் ஒரு விரக்தி என்றால் நாங்க வாக்களிக்கிறது ஒரு தென்னிலங்கை கட்சியின் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு. சோ அதுல எங்களுக்கு எந்த ஒரு கடந்த 78ஆம் ஆண்டு நாங்க என்ன செய்கிறோம், தென்னிலங்கை வேட்பாளருக்கு தான் வாக்களித்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் எவ்வித எங்களுக்கான ஒரு தீர்வுகளும் ஜனாதிபதி தேர்தலில் கிடைப்பதில்லை. சோ அந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் இந்த தேர்தலின் வாக்கு சதவீதத்தின் வீழ்ச்சியாகவும் பார்க்கக்கூடியா இருக்குது. ஆக ஒரு பொது வேட்பாளர் நிறுவனத்தினூடாக ஒரு தேசிய அலையை ஏற்படுத்துவதாக ஒரு வடக்கு கிழக்குண்ட தமிழ் மக்களின் முழுமையான வாக்குகளை பெற முடியாவிடனும் 90% வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் அதாவது கடந்த காலங்களை பார்ப்போமா இருந்தால் இப்ப சில முன்ன சில விமர்சனங்கள் காணப்படுகின்றது. அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு சொல்லி சில தொகுதிகளில் வாக்குகள் அதிகமாக காணப்படுகின்றது என்று. ஆயினும் நாங்கள் வரலாற்றை பார்ப்போமா இருந்தால் பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் ஜனாதிபதி தேர்தலில் அமைவதில்லை. குறிப்பாக கடந்த தேர்தலில் சயித் பிரேமதாச அவர்களுக்கு வடக்கு கிழக்குல வாக்கு சதம் கூட இருந்தது. அதே வடக்கு கிழக்குல அன்றும் தென்னிலங்கை கட்சிகளின் வேட்பாளர்கள், தென்னிலங்கை கட்சிகளின் ஆதரவான அரசியல் பிரதிநிதிகள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் ஜனாதிபதி தேர்தலில் சாத்தியப்படுத்தப்படவில்லை. அதுல தமிழ் கட்சிகள் எதை கோரி நின்றார்களோ அதுக்குத்தான் அதிக வாக்குகள் போடப்பட்டிருந்தது. சோ நாங்கள் இங்க ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை முன்வச்சு கொண்டு நாங்கள் இதுக்குள்ள நகர்த்துவமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு பாரிய வெற்றியை காண்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அண்மையில லானசற்ற கட்டுரையிலையும் இதொரு பதிவு செய்திருந்தார். குறிப்பாக அண்மையில இந்த சமகால அரசியல் கலந்துரையாடல் ஒன்றுல பொதுமக்களிடம் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றின ஒரு உரையாடல்ல பொது வேட்பாளர் பற்றிய ஒரு கருத்தை அந்த வளவாளர் முன்வைத்த போதும் மக்கள் அதை எவ்வித ஒரு மறுப்புமின்றி அதை ஏற்றுக்கொண்டதாகவும், அதே நேரத்தில் தமிழீழம் கோரினாலும் தாங்கள் வாக்களிக்க விருப்பு கொண்டுள்ளோம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்ததாக தன் கட்டுரையில குறிப்பிட்டிருந்தார். அந்த எண்ணங்களுக்குள்ள மக்களிடம் இருக்கு. மக்களிடம் தமிழ் தேசிய அலை என்பது என்றும் ஒரு திரட்சியான தன்மை இருக்கு. அதுக்கான காத்திருப்பு தான் இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் எழுக தமிழ்கள்லையும் சரி, P2P போராட்டங்கள்லையும் சரி, நாங்கள் அடுத்தது 2015ஆம் ஆண்டு வடமாகாண சபை தேர்தலையும் சரி, அதை நாங்கள் வெளிப்படையா பார்க்கலாம். மக்கள் தங்களுடைய அரசியல் திரட்சியை காட்டுறதுக்காக இன்றும் ஒரு துடிப்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அதை திரட்டக்கூடிய ஒரு அரசியல் வியூகத்தை தான் நாங்கள் கட்டமைக்க தவறிக்கொண்டு வருகின்றோம். சோ இந்த பொது வேட்பாளர் என்பது நிச்சயமாக ஒரு தோல்வியான ஒரு பொறிமுறையாக இருக்க போவதில்லை. ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு திரட்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும், ஒரு நாங்கள் என்னத்துல எதிர்பார்க்கணும், தமிழ் மக்களிட திரட்சி, தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு பிளவுகளை கடந்து எங்களுக்கு ஒரு பொதுவான கோரிக்கையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய சூழல்களை நாங்கள் இந்த பொது வேட்பாளர்களாக நகர்த்தலாம் என்பதுதான் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையா இருக்கலாம். அவ்வாறு அது ஒரு தோல்வியான ஒரு முயற்சியா இருந்தால் அந்த தோல்வியிலிருந்து நாங்கள் பாடத்தையும் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் பொது வாக்கெடுப்பு பற்றி ஒரு உரையாடுகின்ற தேசிய இனமாக காணப்படுகின்றோம். சோ பொது வாக்கெடுப்பை பற்றி உரையாடுகின்ற நாங்கள் பொது வாக்கெடுப்பு தாயகத்தில் சாத்தியமா என்பதை பரீட்சித்து பார்க்கறதுக்கான களமாக கூட நாங்கள் இந்த பொது வேட்பாளரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இங்கு என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. அடுத்ததும் டீல் அரசியல் அல்லது தென்னிலங்கை வேட்பாளரின் வெற்றிக்கான பங்களிப்பு. இது சாதாரணமாக ஒன்று நிராகரிக்கும் போது தட்டி கழிக்கிற விஷயங்கள். அதாவது இவியல் பொது வேட்பாளர் நிறுத்துறதுன்றது இன்னொரு தரப்பை ஆதரிக்கிறது. இதுல நான் கருத்தியல் தளத்துக்கு என்றுதான் இதை பற்றி உரையாட விரும்புகின்றேன். அதாவது டீல் அரசியலாக இருந்துட்டு போகட்டும்,
டீல் அரசியலாவே இருந்துட்டு போகட்டும். நாங்கள் எந்த வியூகத்தை வைத்தாலும் பைசரித்தாலும் சரி, நாங்கள் பொது வேட்பாளர் நிறுத்தினாலும் சரி, ஏதோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் தான் வெற்றி பெற போகின்றார். அதுல மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் பைஸ்கரிக்கிறோம் என்றதைக்காண்டி தேர்தலை நிராகரிக்க போறதும், அதாவது ஜனாதிபதி தேர்தலையே நிப்பாட்ட போறதும் இல்லை. இல்லை நாங்கள் பொது வேட்பாளர் நிறுத்திட்டோம் என்றதைக்காண்டி எங்களை பொது வேட்பாளர் வெற்றி பெற போறதும் இல்லை. ஸோ இந்த டீல் அரசியல் பற்றின ஒரு கருத்துன்றது அல்ல தென்னிலங்கை வேட்பாளர் வெற்றிக்கான பங்களிப்பு என்பதும் முழுதாக ஒரு நிராகரிக்கக்கூடிய ஒரு வாதமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த நாங்கள் என்னதான் செய்தாலும், நாங்கள் என்னதான் எங்களுடைய தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எத்தகைய வியூகத்தை அமைச்சாலும் அது தென்னிலங்கை வேட்பாளர் வெற்றி தான் சாத்தியப்பட போறது. நாங்கள் பொது வேட்பாளர் கூட நாங்கள் என்ன நன்மை அடைஞ்சு கொள்ளலாம்? பொது வேட்பாளர் என்றது எங்களுக்கு எத்தகைய நன்மை, தமிழ் தேசிய அரசியலுக்கு எத்தகைய ஒரு வியூகத்தை தரக்கூடியது, தமிழ் தேசிய ராஜேந்திர அரசியல் ஒரு முக்கிய கட்டத்தை உருவாக்கும், அதாவது தமிழ் தேசிய திரட்சியை உருவாக்கும், தமிழ் தேசிய பொது கொள்கையை, தமிழ் தேசியத்துல கொள்கையை மீள வலியுறுத்துறதா இருக்கும். அடுத்தது கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு நீண்ட சலிப்பு காணப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன வாக்கு சதவீதங்களை பார்த்தால் எங்களுக்கு புரிம்பா தெரியும். ஏனென்றால் கிட்டத்தட்ட தென்னிலங்கையின் ஏனைய மாவட்டங்கள்ல 80% மேல இருக்கிற வாக்கு சதவீதம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை, வடக்கு கிழக்கை பொறுத்தவரை 75 தான் எல்லாம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மை இருக்குது. மக்கள் இந்த தேர்தல் அரசியல்ல ஒரு வெறுப்பு தன்மை, வெறுப்பு உணர்ந்து கொண்டு போற தன்மை காணப்படுறது. ஸோ அந்த வெறுப்புல இருந்து மக்களை நீக்கி மக்களை மீள ஒரு தேசிய திரட்சிக்குள்ள மக்களை வலுப்படுத்துறதுக்கு இந்த பொது வேட்பாளர் என்பது சாத்தியம். இந்த டீல் அரசியல் பற்றின உரையாடல்களே தேவையில்லை. ஏன் நாங்கள் இதுல பைசரிப்பை தாண்டி பொது வேட்பாளர் பற்றி உரையாடுறோம் என்றால், பைஸ்கரிப்பு என்பது எந்தவித அதிர்வலையும் ஏற்படுத்த போவதில்லை. அதான் சாத்தியம். ஏனென்றால் எங்களுடைய இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் அளிக்கப்பட்ட வாக்குகள்ல, செல்லுபடியான வாக்குகள்ல அறுதி பெரும்பான்மையை பெறுபவர் ஜனாதிபதியாக வெற்றி பெறுவார். சோ நாங்கள் தேர்தலை பைசரிக்கும் போதும் அங்கு நாங்கள் கணக்கில் எடுக்கப்பட போறதில்லை. சோ தென்னிலங்கை வாக்குகள்ல அறுதி பெரும்பான்மையை பெற்றவர் ஜனாதிபதியாக போகின்றார். சோ அறுதி பெரும்பான்மையை பெற்றவர் ஜனாதிபதியாகும் போதும் முழுதாக தென்னிலங்கை வாக்குகள்ல வந்த நான் என்ற ஒரு பிரிமுகத்துடன் அவற்றை தொடர்ச்சியான ஆட்சி இருக்க போது, அடுத்தது அதுல எந்த ஒரு நாங்கள் அன்று ஒரு 2 நாள் உரையாடல், நாங்க எங்களுடைய என்ன சொல்றது, தமிழ் மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் என்பது 2 நாள் உரையாடலா இருக்கும் ஒழிய அது எத்தகைய ஒரு நாங்கள் ஒரு மக்கள் ஆணையை வெளிப்படுத்துற செய்தியா, மக்கள் ஆணைய நாங்கள் ஒரு மக்கள் ஆணையை வெளிப்படுத்துற விதமாக அது காணப்பட போவதில்லை. நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த சொல்றோம் என்றால், பொது வேட்பாளர் நிறுத்தோட நாங்கள் ஒரு மக்கள் ஆணையை கொடுக்க போறோம். இங்கு தனியன்கள் இல்லை, அதான் முக்கியமான விஷயம். இங்க ஒரு தனியன்களுக்கு நாங்க வாக்களிக்க போறது இல்ல, ஒரு எக்ஸுக்கோ வைக்கோ வாக்களிக்க போறது இல்ல. நாங்க வாக்களிக்க போறது தமிழ் தேசிய கருத்தியலுக்கு, தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கோரிக்கைக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போறோம். எங்களுடைய ஆணை என்பது தமிழ் தேசிய கோரிக்கைக்கானதான் அமைய போன்றது. சோ எங்களுடைய முதலாவது தெரிவு என்பது, அல்லது எங்களுடைய தெரிவு என்பது தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் இருக்க போவென்றால், நிச்சயமாக எந்த ஒரு வேட்பாளருமே 50% பெற முடியாது. சோ இரண்டாவது இன்றைக்கு நாங்கள் சமகால அரசியலை பார்த்தால் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளதான் அரசியல் காணப்படுகின்றது. சோ நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தும் போதும் தமிழ் மக்களிட வாக்கு இந்த தமிழ் பிரதிநிதிக்கு செல்வதாக நடக்க போதென்றால், அங்கு ஒரு எந்த ஒரு கட்சியுமே அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத சூழல்ல இரண்டாவது தெரிவுக்கு உட்படுத்தப்பட்டுதான் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட போன்றது. சோ இந்த இரண்டாவது தெரிவுக்கு நகர்த்தப்படுவது என்பது ஒரு அரசியல் நெருக்கடி சூழலை வெளிப்படுத்துறதா இருக்கும். இது அதிக முதன்மையை வழங்கும். இது தமிழ் தேசிய அரசியல் என்ற தாக்கத்தை அதிக ஒரு பொது வழிக்கு கொண்டு வர தன்மையாக காணப்படும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்வைக்கின்ற மொழிய இது டீல் அரசியலா இருந்துட்டு போகட்டும். என்றால் அதாவது அரசியல் கட்சிகள் இதுல காட்டுற அக்கறை என்பது கருத்தியல் தளங்கள்ல கருத்தியலாளர்கள் முன்வைக்கிற கருத்துக்கள், திருநாக்கரசரோ கேடிசரோ அல்லது இந்த பொது தளங்கள் தமிழ் தேசிய தளங்களுக்குள்ள இருந்து கருத்தியலாளர்கள் இந்த பொது வேட்பாளரை முன்வைக்கிறது இதய சுத்தியாக ஒரு ராஜேந்திர பொறிமுறை. ஆனால் அரசியல் கட்சிகள் இதை எந்த தளங்களுக்குள்ள நகர்த்துகின்றது என்பதும் நாங்கள் சிந்திக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்கள் நலங்களுக்குள்ள செயற்படுறதெல்லாம் இங்க தமிழ் தேசியம் பயணிக்கிற கட்சிகள் என்பது நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்க தேவை இருக்குது. சோ அரசியல் கட்சிகளின் தேவைகள் எவ்வாறாக இருக்கட்டும், ஆனால் அது டீல் அரசியலாக இருந்தாலும் இதுல என்ன பொறுத்தவரை தமிழ் பொது வேட்பாளர்ன்றது
மக்கள் ஆணையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பொறிமுறையாக இருக்கும் என்ற நம்பிக்கைக்குள்ளதான் நாங்கள் இந்த சதி கோட்பாட்டை நிராகரிக்கிற தன்மை காணப்படுகின்றது. இந்த தளத்துக்குள்ள இந்த பொது வேட்பாளர் தெரிவை கையாள வேண்டிய முறைமை, நான் இதைத்தான் நான் மாணவருடன் அதிகம் உரையாட விரும்புகிற விஷயம். ஏன்னா நான் இதுக்குள்ள என்ன பொறுத்தவரை நான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இதுல கலந்து கொள்ளணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவரிடம் அனுப்பினா சந்திச்சு கலந்து கொண்டு வரையில. ஏனென்றால் ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மீது இருக்கிற பெரும் குற்றச்சாட்டே அவர்கள் தொடர்ச்சித்தன்மை அற்றவர்கள், அந்த ஒரு எண்ணத்தால தான் அவர்கள் பல தளங்கள்ல நிராகரிக்கப்படுற தன்மை காணப்படுகின்றது. பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள்ல செயற்பட்ட அனுபவங்கள்ல எங்களுடைய காலங்கள்ல நாங்கள் முள்ளிவாய்க்கால் அதுக்கான ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் போது அதற்கான பிரதான வைபாகத்தை பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்திடம் கோரிய போது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதுதான். அவர்கள் தொடர்ச்சித்தன்மை இல்லை என்று. அந்த தொடர்ச்சித்தன்மை இல்லை என்றதை தொடர்ச்சியாக பாதுகாக்கிறவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதான் ஆழம் கவலைக்குரிய விஷயம். ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு எண்ணத்தை அல்லது அது சார்ந்த ஒரு கருத்தாடலை முதன்மைப்படுத்தியிருக்க வேண்டியவர்கள் யாரென்று பார்த்தால் என்ன பொறுத்தவரை மாணவர் ஒன்றியம் அதை முதன்மையாக செய்திருக்கக்கூடிய தேவை காணப்படுகின்றது. காரணம் 2019 ஆண்டு தேர்தலின் போது அன்றைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொது வேட்பாளர் என்று இல்லாட்டியும் அதாவது ஜனாதிபதி தேர்தல் என்பது எங்களுக்கு எவ்வித தாக்கத்தை தரப்போறது இல்லை, நாங்க தென்னிலங்கை வேட்பாளர் தொடர்ச்சி வாக்களிச்சு கொண்டிருக்கிறோம், சோ எங்களுக்குள்ள மோதாமல் நாங்கள் ஒரு பொதுமையான முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தளத்துக்குள்ள அந்த ஒரு கூட்டத்தை பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். எனினும் அது பிற்காலங்கள்ல அது சரியான கையாள்கை இல்லாமல் அது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் தோற்கடிக்கப்பட்ட சூழல் தான் காணப்படுகின்றது. சோ அதுல இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு பிற்பட அதுக்கு அடுத்த இந்த 2024 தேர்தல எப்படி மூல அந்த கட்சிகளை ஒன்று சேர்த்து ஒரு பயணத்துக்குள்ள ஜனாதிபதியில கையாள்றது என்ற ஒரு தளத்தை உரையாடி இருக்க வேண்டிய தேவை பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்துக்கு காணப்படுகின்றது. ஆனா இதுவரை பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய ஒரு சரியான ஒரு பொறிமுறையை தங்களுக்குள்ள வகுக்க தவறி கடந்த காலங்கள்ல தங்களுடைய பழைய மாணவ ஒன்றியம் என்ன செய்ததுன்ற பற்றி சரியா சிந்திக்க தவறியுள்ளார்களோ என்றுதான் தோணுகின்றது. இல்ல இதுல என்னுடைய ஒரு பரிந்துரை, என்னுடைய கருத்து என்ற எப்படி நான் யோசிக்கிறேன், இதை எப்படி கையாள வேண்டும் என்றால் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் தனித்து இதை கையாள்வது சிரமமான விடயம். ஏனென்றால் கடந்த 2019 ஆண்டு இந்த கலந்துரையாடலை ஒழுங்குபடுத்திய மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில அதுல தோல்விக்கான அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்த தேவையும் காணப்படுகின்றது. காரணம் நாங்கள் சரியான கருத்திய தளத்துக்குள்ள பயணிக்கிற ஆட்கள் இல்லை. மாணவர்கள் என்றது நாங்கள் ஒரு துடிப்பாக ஒரு தேசியம் சார்ந்த எண்ணங்களுக்கு இருப்போம். எங்களுக்கு சரியான எப்படி நாங்கள் அரசியலை கொண்டு நகர்த்தலாம் கருத்திய தளங்கள் எங்களிடம் இருக்க போறது இல்லை. ஆனால் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியர் பலம் எவ்வாறு என்றால் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் அழைத்தால் அரசியல் கட்சிகள் அங்கு ஒன்று சேர்வார்கள் என்ற ஒரு பலம் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்துக்கு காணப்படுகின்றது. சோ அதை வைத்துக்கொண்டு இந்த அதாவது ஜனாதிபதிகளை எவ்வாறு கையாள்வது என்பதான அரசியல் கட்சிகளுக்கான ஒரு கூட்டத்தை அல்லது கலந்துரையாடலை ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தலைமை பொறுப்பு மாணவர் ஒன்றியம் எடுப்பதுடன் இதை ஒரு கருத்தியல் ரீதியாக அதை எவ்வாறு கையாளலாம் என்பதற்கு கடந்த 2019 ஆண்டு தேர்தலில் இந்த அது சார்ந்த பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு வியூகத்தை கட்டமைச்ச ஒரு அந்த மக்கள் பேரவை என்ற குழு, அது மக்கள் பேரவை அல்ல, மக்கள் பேரவை தெரிவு செய்தால் வேறுபட்ட குழு தான். மக்கள் பேரவைகளை இருக்கிறாக்கெல்லாம் நாங்க இருந்தாண்டு இல்லை, அதுக்குள்ள வேறு நிறைய பேர் இருந்த குறிப்பாக அதுக்குள்ள கேடி சார், நிலாந்தன் சார், சின்மயி, சாரி வேலன் சுவாமி, அதை தாண்டி திருகோணமலையில இருக்கிற ஃபாதர் என்று சொல்லி அதுக்கு ஒரு நீண்ட ஒரு கருத்தியல் அல்லது மதம் சார்ந்த மத தலைவர்கள் சொல்லி ஒரு ஆழமான ஒரு புலம சார்ந்த ஒரு குழுதான் அதுக்குள்ள காணப்பட்டது. சோ அந்த குழுவை உள்வாங்கி அந்த குழுவையும் அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைச்சு ஒரு உரையாடல் தளத்தை உருவாக்குவதற்காக இந்த பொது வேட்பாளர் தெரிவை கையாளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருப்பது. அதாவது நாங்கள் அரசியல் கட்சிகளின் கையில விடுவமா இருந்தால், குறிப்பாக இன்றைக்கு அதாவது இவர் சொல்ற மாதிரி என்னது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சொல்ற மாதிரி நாங்கள் அதை கையாளுவோம் சொல்றதோ அல்லது தமிழர் மக்கள் விடுதலை கூட்டணியை தொடக்கின தமிழர் மக்கள் தேசிய கூட்டணி தொடக்கின மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறதோ என்பதோ
அது கட்சி போட்டியைத்தான் வெளிப்படுத்துறதா இருக்கும் ஒழிய, அல்லது அந்த முடிவுகளுக்குள்ள கட்சி நலனை கொண்டு வர்றதா தான் இருக்கும் ஒழிய, ஒரு இறுதியான முடிவு என்பது சாத்தியமற்றது. இந்த இறுதியான முடிவுக்கு சிவில் சமூகத்தின் தலைமைக்குள்ள இதை கையாளதான் சாத்தியம். அந்த வகையில இன்றைக்கு இயங்கு நிலையில ஒரு சிவில் சமூகமாக ஒரு ஒரு இயங்கு நிலை சிவில் சமூகமாக இருக்கக்கூடியதுன்றது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். சோ அந்த மாணவர் ஒன்றியம் இதை எடுத்து செயற்படுத்துமா இருந்தால் இந்த பொது வேட்பாளர் தெரிவு என்பது சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணங்களாக காணப்படுகிறது. இந்த வகையில தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய எனது கருத்தடலாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கலந்துரையாடலாக நாங்கள் இதை நகர்த்தலாம் என்று நம்புகின்றேன். ஓகே, நன்றி மாசேனன். நினைக்கிறேன் ஒரு காமனத்தியால நேரம் இந்த உரையாடலில் முன்வைக்கப்பட்ட அம்சங்களை மிகச் சுருக்கமாக, குறிப்பாக சித்தாந்த அடிப்படையில் எவ்வாறு இதனை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது இதுக்கான ஒரு தளத்தை நாங்கள் எப்படி கட்டமைத்துக் கொள்ளலாம் என்றதை நேர்கணியமாக உரையாடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இதுக்கு எதிரான சதி கோட்பாடுகள், அதே போன்று இதுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற உரையாடல்களுக்கான பதில்களும் அந்த எதிர் முனைப்பான வாதங்கள் கோட்பாட்டு அடிப்படையிலும் யதார்த்தமான ஒரு அரசியல் இருப்போடும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழலை இந்த உரையரங்கு தந்திருக்கிறது. எனவே நிச்சயம் இந்த உரையரங்கினுடைய அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம். இதில் இருக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய கேள்விகளை இது தொடர்பாக மாசனிடம் முன்வைத்தால் அதுக்கான பதில்கள் இங்கே அல்லது எங்களிடம் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பாக உங்களிடம் ஏதாவது அபிப்பிராயங்கள் இருக்குமா இருந்தால் அது ஒரு 2 நிமிடங்களில் அதனை குறிப்பிட்டு உங்களோட கருத்துக்களையும் குறிப்பிட்டு நாங்கள் இந்த நிறைவு பகுதிக்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். அதுக்கான வாய்ப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க. என்னடா சார், இது எனக்கு இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக நான் தொடர்ச்சியா நிறைய இதுல இருந்தபடியா அதுல கட்டமைப்பு அணுகுமுறையில எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இப்ப இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் என்பது தனித்து சிவில் அமைப்புகளால கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக மாத்திரம் இருக்காது. அரசியல் கட்சிகளுடைய ஆதரவும் துணைன்றதும் கட்டாயம் தேவை. அதன் அடிப்படையில இப்ப சில அரசியல் கட்சிகள்ல 3 விதமான ஒரு கோணங்கள் இருக்கேக்க இப்ப என்னுடைய அபிப்பிராயம் என்னண்டா, இப்ப இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயம் நிறுத்தப்படையக்க தமிழ் மக்களுடைய இறமையா ஒன்று திரட்டுறத தமிழ் மக்கள் ஒரு திரட்சியா காட்டணும் என்று சொல்லியிருக்க நாங்கள் ஏதாவது ஒரு வகையான எங்களுடைய அபிலாஷைகளையும் எங்களுடைய கோட்பாடு தத்துவங்களையும் முன்வச்சுதான் இந்த பொது வேட்பாளர் தேர்தலில் ஒரு திறனை நிறுத்துவதாக இருக்கும். அப்ப அந்த பொது வேட்பாளர் எதன் அடிப்படையில, எந்த கோரிக்கையின் அடிப்படையில இப்ப இவ்வளவு காலமா அணுகுமுறைகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்ப எங்களுடைய அபிப்பிராயங்கள் அரசியல் தீர்வுகள்ல ஒரு விட்டு கொடுப்ப செய்யாம இது நிரந்தரமான எங்களுக்கு தேவையான அரசியல் தீர்வு, அரசியல் கொள்கை என்ற விஷயத்த முன்வச்சு இதற்காகத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை என்ற ஒரு விஷயத்த களமிறக்கிறோம். உலகத்துக்கு இந்த வெளிச்சக்திகளுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளுக்கும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் இன்று வரைக்கும் இந்த விஷயத்தை தான் அடிப்படையாக கொண்டு இருக்குதுன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு, அதாவது ஒரு மிக குறுகிய காலத்துல வெளியில சொல்லிக்க இன்றைக்கு அந்த வேறு விதமான முடிவுகள் எடுத்துக்கிற இன்க்ளூட் ஆன் வெளிப்படையாக சொல்ல போனா இன்றைக்கு இந்த பகிஷ்கரிப்பு என்ற முடிவு எடுத்துக்கின்ற சில அரசியல் தரப்புகள் கூட அந்த விஷயத்தின் கொள்கையின் மற்றது கோரிக்கையின் நியாயப்பாடு காரணமாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா சார்? இதான் என்னுடைய கேள்வி. இதுல எந்த கருத்து என்றால் நீங்க கேட்ட சரி, அதாவது பொது வேட்பாளர் அது அந்த கொள்கை நாங்கள் எந்த தரப்புமே இன்னும் அந்த பொது வேட்பாளர் எதை தமிழ் தேசியம் அதான் நாங்கள் சொல்றோம் இல்லையா, தமிழ் தேசியத்துக்குள்ள எந்தெந்த கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் முன்வைக்கப்படவில்லை. அதுக்குத்தான் சொல்றோம் உரையாடப்பட வேண்டும். அடுத்தது எந்த சந்தர்ப்பத்திலையுமே
தனிய சிவில் சமூகம் இதுல சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதுல அரசியல் கட்சிகள் நிச்சயம் தேவை. நான் இதுல என்னத்தை சொல்றேன் என்றால், சிவில் சமூகம் எப்படி இருக்குமா என்றால், சிவில் சமூகம் கைட் பண்றது என்ன, இன்றைக்கு அரசியல் கட்சிகள்கிட்ட நாலுபட்ட விஷயங்கள் இருக்கும். ஒரு கட்சி ஒன்று ஒரு தென்னிலங்கை கட்சியில் ஒன்று ஆதரிக்க சொல்லும், இன்னொன்று பைசரிப்புக்கு போயிட்டுது, இன்னொன்று ஓகே பொது வேட்பாளர் என்று சொல்லி வருது. ஸோ வேறுபட்ட எண்ணங்களுக்குள்ள இருக்குது கட்சிகள். ஸோ இந்த கட்சிகள எண்ணங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு உரையாடலை துறக்கணும். உரையாடலை துறக்கக்கூடிய தரப்பாக யார் இருக்க முடியும் என்றால் அது சிவில் கட்டமைப்பு தான் ஒரு ஒரு நேரிய பாதையுடன் அதை நகர்த்த முடியும் நம்புறேன். ஏனென்றால் ஒரு கட்சிகள் அதை நகர்த்தும் போது, இப்போ ஒரு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியோ அல்லது ஜனநாயக ஒரு கட்சியோ அதை நகர்த்தும் போது என்ன நடக்கும் என்றால், பார்வை எப்படி இருக்கும் என்றால் அந்த கட்சி தன் நலனுக்குள்ளதான் பயணிக்க முற்படும் என்ற எண்ணங்களுக்குள்ளதான் அவர்கள் அணுக பார்ப்பார்கள். இதே ஒரு சிவில் சமூகம் கிட்டத்தட்ட நான் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தை நான் இதில் முன்னப்படுத்தினால் இந்த அனுபவம் அதை சொல்லுது. ஏன்னா நாங்கள் 2019ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின போதும் எப்பவுமே முன்னணி என்பது தாங்கள் ஜனாதிபதியில பைஸ்கரிக்கிறதான் வேணும் என்றதை முதலே அறிவிக்கிறாங்க. நினைக்கிறேன் எங்கட கூட்டம் நடந்து கொண்டு, அதாவது 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு கையாள்வது என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமும் அனைத்து கட்சிகளும் கூட்டம் கூடி கழிச்சு கொண்டு இருக்கிற சமகால பகுதிகளிலேயே அதை பைசரிப்போம் என்று சொல்லி முன்னணி அறிவித்தாலும் கூட்டத்துக்கு வந்தவர்கள், ஏனென்றால் அது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தால அழைப்பு விடுத்தப்பட்ட கூட்டம், அதை நிராகரிப்பது என்பது தாங்கள் எதைக்குமே ஒத்துவரார்கள் என்று சமூகத்தில் ஒரு தோட்டம் வந்துடும் என்ற ஒரு எண்ணங்களுக்குள்ள. சோ ஏன் இதுல சிவில் சமூகங்கள் அல்லது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்துல ஈடுபாடு எப்படி இருக்குமா என்றால், அதாவது எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரது. அந்த தீர்மானம் அந்த கலந்துரையாடலுக்குள்ளதான் நாங்கள் எங்க தமிழ் தேசியம் சார்ந்து எந்த தீர்வு முன்வைக்க போறோம். சமஷ்டி தான், அதில் மாட்டு கருத்து அல்ல, சமஷ்டியா முன்வைக்க போறோம். சமஷ்டி எத்தகைய அடிப்படையில் நாங்கள் எங்கட கோரிக்கை முன்வைக்க போறோம், எங்களுக்கு எத்தகைய தேவைகள் இருக்குது, நாங்க இன்றைக்கு என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்கிறோம் என்று என்னென்ன பட்டியட போறோம். எங்க தேர்தல் விஞ்ஞானம் என்னவா இருக்க போது, ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படும் போதும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நாங்கள் எத்தகைய தேர்தல் விஞ்ஞானம், எங்களுக்கு தேர்தல் விஞ்ஞானம் தான் எங்களுடைய மக்களோட ஆணையா நாங்கள் பெற போறோம். சோ எத்தகைய தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைக்க போறோம் என்றதை அந்த சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு கலந்துரையாடலுக்குள்ளதான் அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவில் சமூகம் ஒன்றை தீர்மானிச்சுட்டு வந்து கட்சிகள்கிட்ட திணிக்கவும் கூடாது, ஒரு கட்சி தீர்மானிச்சுட்டு வந்து அதை எல்லாரையும் திணிக்கவும் இயலாது. அந்த கூட்டத்துக்குள்ளதான் அது எல்லாரும் சேர்ந்து தீர்மானிக்கப்படுற விஷயமாக இருக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக அதுல ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்தான், அதாவது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தில் விமர்சனம் அது தொடர்ச்சித்தன்மை இல்லை என்றது, இனியாவது தொடர்ச்சித்தன்மையை பேண வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலையும் இந்த ஒரு பொது சித்தாந்தத்தை முன்வச்சு நாங்க தேர்தலுக்குள்ள போயிருக்கோம். தமிழ் தேசியம் பொது சித்தாந்தங்கள் முன்வச்சு தேர்தலுக்கு போய், குறிப்பாக 1977ஆம் ஆண்டு தேர்தல் என்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வச்சு நகர்த்தப்பட்டதுதான். ஆயினும் அதுலதான் பெரும் வெற்றியை பெற்றார்கள், எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார்கள். ஆயினும் அதுக்கு பின்னம் என்ன செய்யலாம், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு நகர்த்தினோமா? இல்ல, வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அவர்கள் புறக்கணிச்சதான். அவர்கள் அதாவது தெரியும், அதாவது நியூஸ்ல வெளிப்பட்ட விஷயங்கள், அதாவது எந்த அளவுக்கு பெருவாரியான மக்கள் அவர்களுக்கு வாக்களிச்சு அவர்களை ஒரு எதிர்கட்சி அளவு கொண்டு வந்தார்களோ அதே மக்கள் அதே சமூகம் அவர்களை புறக்கணிச்சிருந்தது. குறிப்பாக பல்கலைக்கழகத்துல ஒரு சந்திப்புக்கு தமிழ் அரசியல் கட்சி வரும்போது, அரசியல் கட்சி பிறந்தே வரும்போது அவர்களை நிராகரித்து அவர்களை வெளியேற்றின ஒரு போராடி வெளியேற்றின அரசியல் கலாச்சாரம் என்பது எங்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அந்த பொது ஆணையை நிறைவேற்றவில்லை என்றது. சோ இங்கேயும் அது நடக்கலாம். இப்ப அதாவது நாங்கள் இந்த ஜனாதிபதியில கையாளுறதுக்காக ஒரு பொது ஆணையை வெளிப்படுத்தி கொண்டு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இணங்கி பயணித்து விட்டு பிற்பட பாராளுமன்ற தேர்தலில் புலவிட்டு போகும்போதும் அடுத்த தென்னிலங்கையுடன் சில சமரசங்களுக்கு போகும்போது சில விட்டு கொடுப்புகளுக்குள்ள பயணிக்க முற்படலாம். அப்படி விட்டு கொடுத்து பயணிக்க முற்படும் போது அதனை கண்டிக்கும் ஒரு பெருமதியான கட்டமைப்பாக இந்த சிவில் சமூக கட்டமைப்பு இருக்க வேண்டும். அதனூடாகத்தான் அதை நெறிப்படுத்த முடியும். சோ இதுதான் என்ற கருத்தா இருக்கு. அதாவது இதுல நாங்கள் ஒன்றை தீர்மானிச்சு போட்டு ஒன்றை முன்வைக்கலாது, அது தீர்மானிக்கப்படணும், எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாரும் சேர்ந்து தீர்மானிக்கப்படும் போது நீங்களும் சேர்ந்து தான் இதுக்கு இணக்கம் தெரிவிக்க நீங்க ஒரு உரையாடலுக்குள்ள நாங்கள் வரலாம். சோ அந்த அடிப்படையில இதுல அனைவரும் சேர்ந்து கலந்துரையாடலாகத்தான் இந்த பொது விஞ்ஞாபனத்தை உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு நியூஸ் பண்ணி வாய்ச்ச ஞாபகம், ஜிஎல் பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட 80 நாளைக்குள்ள தேர்தல் ஆணைக்குழு
ஜனாதிபதி தேர்தல் பற்றின அறிவிப்பை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி 80 நாளைக்குள்ள நாங்களும் எமக்கான தேர்தல் ஜனாதிபதியில் எவ்வாறு கையாள்வது அல்லது எவ்வாறு கையாள போகிறோம் என்பதை நாங்களும் பார்க்க முடியும். ஓகே, நன்றி மகாசேனன். நான் சார் நினைக்கிறேன். வணக்கம், கேளுங்க தம்பி. சார் என்னன்னா அந்த இப்ப ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்கிறது ஒரு பொருத்தம் இல்லாதது என்று தமிழ் அரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார், தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வரார். அதோட தாங்கள் ஜனாதிபதி மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிகள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்த வேண்டும், குறிப்பாக காணி விடுவிப்பு உட்பட கைதிகள் பரிமாற்றம் உட்பட எல்லாம் செய்தது. இது தமிழ் மக்களை மேலும் பலவீனப்படுத்தும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு சார். இதுல ஜனாதிபதி நாங்கள் அதாவது இந்த காணி விடுவிப்பு அல்லது அரசியல் கைதிகள விடுதலை மட்டும் எங்களுடைய தேசிய பிரச்சனை அல்ல. எங்களுக்கு அதான் பெரிய பலவீனமா போயிட்டு நாங்கள் என்னென்றால் நாங்கள் இன்று எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை விட்டு நாங்க எங்கள்ட தற்காலிக பிரச்சனைக்குள்ள எங்கட அரசியல் நகர்த்தினதான் தென்னிலங்கட வெற்றியா நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அது நிச்சயம் தேவையான பிரச்சனை, மாற்று கருத்து இல்லை. அதாவது காணி விடுவிப்போ சரி, அல்லது அரசியல் கைதிகள விடுதலையோ, அல்லது எங்க உணவு பிரச்சனையோ, எல்லாம் பொருளாதார பிரச்சனையோ எல்லாமே எங்களுக்கு தேவையான பிரச்சனை. அது தற்காலிக பிரச்சனைகள். ஆனா எங்கள்ட அடிப்படை பிரச்சனை, எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? எங்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படாது. எங்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படாம தான் எங்கள் அடிப்படை பிரச்சனை. அந்த அடிப்படை பிரச்சனை களையப்பட்டால் இயல்பாகவே இந்த தற்காலிக பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றிருக்கலாம். ஆனால் எங்கள்ட அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் கதைக்க விடாமல் எங்களுடைய தற்காலிக பிரச்சனையை கதைக்க வச்சதான் தென்னிலங்கட வெற்றியும். அதைத்தான் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் செய்கின்றார்கள். எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளும் தங்களுடைய வெற்றியாக அந்த தற்காலிக பிரச்சனைகளுக்கு எட்டப்பட்ட தீர்வைத்தான் பார்க்கிறார்கள். அதே நாங்கள் நாங்கள் யோசிப்போம், ஆக்கிரமிக்க காணி விடுவிக்கப்பட்டிருக்குது, அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சமதளத்திலேயே எத்தனை ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்குது. இன்று வரையும் அந்த ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் இணக்கமாக இணங்கி சென்ற அரசியல் தலைவர்மார் என்ன தீர்வை வழங்கினார்கள்? அடுத்ததும் அதாவது அரசியலை விடுதலை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தேசிய அரசாங்க காலப்பகுதியாக இருப்போம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் கூட இதயத்தால ஒரு ஒப்பந்தம் செய்து போனாங்கள். சோ அந்த காலப்பகுதியில ஜனாதிபதி ஒரு அரசியல் கைதியோரால் விடுதலை செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளைன்ற அழுகைக்காக விடுதலை செய்யறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவரை இன்னும் விடுதலை செய்யல. அதுக்கு மாறாக கிட்டத்தட்ட இராணுவ, அதாவது என்ன, செம்மணி படுகொலை விவகார இராணுவ தளபதியோ பிற்பட பல அந்த எங்களோட இனப்படுகொலை நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறவர்களை விடுதலை செய்த சமதளத்துல எங்கள் தரப்புக்கு சரியான நீதியை அவர்கள் அளிக்கவில்லை. ஸோ அந்த தளங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அவர்கள் எங்களுக்கு ஒரு 10 தந்துட்டு 100 பிடுங்குற செயற்பாடைத்தான் தென்னிலங்கை செய்ய இருக்குது. ஸோ நாங்கள் 10 காணும் 100 பிடுங்கி கொண்டு போங்கொண்டுதான் நாங்கள் தொடர்ச்சியா செய்ய போறோமா? அந்த கேள்விகளைத்தான் நாங்கள் எங்கள்ட பிரதிநிதிகிட்ட வழங்க வேண்டி இருக்குது. எங்களோட பிரதிநிதிகளிடம் நாங்கள் எங்கள்ட நினைக்கிறேன் அண்மையில கூட இந்த ஒரு நேர்காணல் ஒன்றுல பார்த்தேன். அதாவது உண்மையில பயங்கர கவலைக்குரிய விஷயம், தங்களோட தோல்விகளை நாங்க செய்தது தவறுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கினும் எங்கட அரசியல் பிள்ளைக்கு வரையில. கிட்டத்தட்ட இன்று வரைக்கும், அதாவது இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் ஆதரிச்சு கருத்து விடுறவர்களும் கடந்த காலங்கள்ல தென்னிலங்கை வேட்பாளரை ஆதரிச்சவர்கள்லாம். சோ அவர்கள் தாங்கள் ஆதரிச்சது நியாயமாகத்தான் சொல்கின்றார்கள். குறிப்பாக ஒரு முன்னாள் மாநச உறுப்பினர் அதை ஆதரிச்சு சொல்லுகின்றார் என்றால், தாங்கள் ஆதரிச்சதாலதான் இடக்கால ஒரு அரசியல் அமைப்புக்கான ஒரு உரையாடல் வந்தேன்னு சொல்லி. உரையாடல் என்ன பிரயோசனம்? அரசியல் அமைப்புக்கான உரையாடல் வந்து எங்களுக்கு என்ன பிரயோசனம்? அதுலேயும் நாங்கள் ஐக்கிய ராஜ்யமா அல்லது சமஸ்தியா என்று முரண்பாட்டு கொண்டிருந்தோம். ஸோ உரையாடல் தளத்தையே வெற்றியாக பார்க்கிற ஒரு மனப்பாங்குல தான் தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கணும். ஸோ அவர்களின் கருத்தாடல்களை நாங்கள் ஒரு தமிழ் தேசிய கருத்தியலாக பார்க்க முடியாத என்பதான் காணப்படுகின்றது. அதை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் வழியால. அவர்கள் இப்ப இதெல்லாம் தற்காலிகமானது, இதுக்கான அடிப்படை என்ன இருக்கு, இந்த அடிப்படை கலைவனோட இதை இயல்பாக கலையலாம் என்ற உரையாடல்களை தான் நாங்கள் பொது வழிக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள
பதில் அவர்கள் இவ்வாறான ஒரு செய்தியை சொல்லும் போது அரசியல் கைதில விட்டார்கள் என்று சொல்லும் போது நாங்கள் மீள கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஆக்கிரமிக்கப்பட்ட அதுக்கு குறிப்பிட காலப்பகுதியில 2010க்கும் 2024க்கும் இடையில நாங்க ஆதரிச்ச ஜனாதிபதி என்ற காலப்பகுதியில ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பதில், அது எந்த வகையில அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற கேள்விகளை மீள கேட்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதுல கேட்க தவறுகின்றோமோ என்று அவரிடம் தான் கேட்க வேண்டியிருக்குது. ஓகே 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 நன்றி ஆசின். நினைக்கிறேன் காண்டிவன் ஒரு ஊடகவியலாளர். அவர் இந்த கேள்வியை சரியான தளத்தில் கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன். இந்த தகவலும் உண்மையில் சரியான தளத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதிகாரம் அற்ற சூழலில் இதெல்லாம் அந்த தனிப்பட்ட விருப்புகளின் தளத்தில் இயங்குகின்ற அரசியல் தலைமைகளினுடைய போக்காகவும் அதுக்குரிய உரையாடலாகவும் தான் இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதுதான் உண்மையில் ஈழத்தமிழர்களிடம் அடைந்திருக்கக்கூடிய பெரும் தோல்வி. அவை அந்த அடிப்படையில் இதுல இன்னொரு விடயம், இதுல சோமபாலன் கேட்ட கேள்வியோட நாங்கள் நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். சோமபாலன் கேட்ட அந்த கேள்விக்குரிய பதில் போய்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய நாங்கள் சிவில் அமைப்புகளையும் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு உரையாடலுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு முதல்ல சிவில் அமைப்புகளோடு உரையாடுவதற்குரிய திட்டமிடல் ஒன்றை எதிர்வரும் நாட்களில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சிவில் அமைப்புகள் உரையாடி பின்னர் கட்சிகளோடு சேர்ந்து உரையாடி சிவில் அமைப்புகளால் ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தப்படுதல் என்பதுதான் வடக்கு கிழக்கு அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமானது என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே போன்று அதிலே கட்டமைக்கப்படுகின்ற அந்த குழுக்களில் அதுல பல குழுக்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அதில் ஒரு குழு பெருமளவுக்கு இந்த மெண்டேட், அதாவது இந்த வேட்பாளர்களுடைய தெரிவு ஒரு குழுவாக இருந்தால் அந்த மெண்டேட் இன்னும் ஒரு குழு தயார் செய்வதற்குரிய ஒரு திட்டமிடல் உண்டு. அதுக்கு நிதிக்கான ஒரு அப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனிய அலகுகளாக்கி அதிலே சிவில் அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்போடு அதை நகர்த்துவதென்று திட்டமிட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதனுடைய அந்த இன்னும் ஆழமான உள்ளார்ந்த வடிவங்களை அது நிறைவு பெறுவதற்கு காலப்பகுதிகளில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதை நான் முன்கூட்டியே சொல்ல அதிகம் முனையவில்லை. ஆனால் அதுக்கான சோமபாலன் கேட்ட அந்த கேள்விக்கான உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மாசன் சொன்ன பதிலு குறித்துடைய அடிப்படைகளிலேயும் நாங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டு இந்த பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தை தாண்டி விட்டது. 7:30க்கு 7:40க்கு தொடங்கினாங்க. 8:40 ஆயிட்டு. நேரம் முக்கியமானது என்று கருதுகின்றேன். ஒரு மணி நேரத்துக்குள்ள மாணவர்கள் என்ற பரீட்சைக்கான ஒரு காலப்பகுதி மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் இந்த பரீட்சை காலங்களில் இதை தவிர்க்க வேண்டும் என்று கூட முதலில் உரையாடுவதற்கு முன்னரே நானும் ஆசனும் தீர்மானித்தோம். உண்மையில் அது உங்களை குழப்புவதாக இருக்குமாக இருந்தால் அடுத்த பௌர்ணமி நாள் கலந்துரையாடல், சில வேளைகளில் பரீட்சை காலம் என்றால் நாங்கள் அதை பிற்போடுவதென்று தீர்மானித்திருக்கிறோம். முடிஞ்சிட்டு தானே நாங்கள் அதுக்கு போகலாம். இந்த கலந்துரையாடல்கள் வேணும் மாணவர்களுக்கு பொது வழியில். இன்னொரு வளவாளரை நாங்கள் அடுத்த முறை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நானும் விருப்பப்படுகிறேன். அது எங்களுக்கு அவசியமானது ஒன்று. அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த முழுநிலான கருத்தரங்கில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இந்த குறுகிய அழைப்பு, குறுகிய நேரம், மற்றது உங்களுக்கு மிக நெருக்கடியான ஒரு காலம், பரீட்சை காலம். எண்ணிக்கை குறைந்தாலும் இப்போது இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நாங்கள் உரையாடுற இந்த விஷயம் சமூகத்திடம் வேகமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒரு பெரிய பொருட்டான விடயமாக நான் ஒருபோதும் கருதுவதில்லை. அது நீங்களும் கருதுவீர்கள் நினைக்கிறேன். முடியுமானவர்கள் தங்களுடைய இந்த நேரத்தை செலவு செய்து எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். மேலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் மாசன் மிக நீண்டதும் ஆழமானதுமான ஒரு உரையாடலை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு உண்மையில் நன்றி கூறுகிறோம். இவ்வாறு நிறைய விஷயங்கள், குறிப்பாக இதை கடந்து நிறைய விஷயங்களை அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்காலத்திலும் இதனுடைய தொடர்ச்சியை பேணுவதற்கான ஒரு ஏற்பாட்டை முன்வைப்பதற்கும் நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று கூறி மாசனுக்கும் இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் மாணவர்களுக்கும்
நிறைவான நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. ஓகே. Thank you, sir.